ஏலகிரி மலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நிலத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து அளவீடு செய்யாமல் திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட ஏலகிரி மலையில் முத்தனூர் கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமம் தனியார் பெயரில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக பல ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த இடத்தை அளவீடு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர், திருப்பத்தூர் டிஎஸ்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு சென்றனர். அப்போது நிலத்தை அளக்க முயன்றபோது அங்கு திரண்ட கிராம மக்கள் அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்யாமல் அங்கிருந்து திரும்பி சென்ற நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கந்திலி அருகே சொத்து தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய தந்தை மகன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே இளவம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினருமான வீரபத்திரன் மற்றும் அவரது மகன் குமரவேல் ஆகியோருக்கும் இடையே ஏற்கனவே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பொது விவசாய கிணற்றில் தண்ணீர் இறைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த திருப்பதி, வீரபத்திரன், குமரவேல் ஆகிய 3 பேரும் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து திருப்பதி அளித்த புகாரின் பேரில் கந்திலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீரபத்திரன், குமரவேல் ஆகிய 2 பேரை கைது செய்துள்ளனர். ராஜபாளையம் அருகே பெய்த கனமழையால் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய கழிவு நீரால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்த காரணமாக நகரின் முக்கிய வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மேலும் பழைய பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் போக வழி இல்லாமல் கழிவுநீர் மற்றும் மழைநீரும் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி குளம் போல் தேங்கியது. மேலும் அந்த பகுதியில் செல்லும் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் வெளியேறிய கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் நகராட்சி அதிகாரிகள் அலட்சிய போக்கால் வெயில் காலங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவில்லை எனவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எட்டயபுரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாவேகாவினர் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர் மதன்குமார் மீது 1ஆம் ஆண்டு மாணவிகள் பாலியல் புகார் அளித்தனர். புகாரின் மீது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு போலீசார், விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய போலீசார் பேராசிரியர் மதன்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து உரிய மேல் விசாரணை நடத்தி பேராசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் பேராசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். பாலக்கோடு அருகே 60 அடி ஆழக்கிணற்றில் விழுந்த 8 காட்டு பன்றிகள் பத்திரமாக மீட்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சூடனூர் வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் மான், காட்டுப்பன்றிகள் உட்பட பல வனவிலங்குகள் வாழ்ந்து வருகிறது. இந்நிலையில் வேடம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவரது விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் வனப்பகுதியில் இருந்து இரை தேடி ஊருக்குள் வந்த 10 காட்டுப்பன்றிகள் மற்றும் அவற்றின் குட்டிகள் ஆகியவை 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விவசாயி முனுசாமி
பாலக்கோடு வனச்சரகர் நடராஜுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் வனவேட்டை காவலர்கள் கிணற்றில் இருந்த காட்டு பன்றிகளை 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி 8 பன்றிகளை பத்திரமாக உயிருடன் மீட்ட நிலையில் 2 குட்டிகள் உயிரிழந்தன. மேலும் மீட்கப்பட்ட பன்றிகள் காப்புக்காடு வனப்பகுதியில் விடப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.